கிரேசி பகர். அண்ணா சக்கரை தூக்கல ஸ்ட்ராங்கா ஒரு டீ போடுங்கண்ணா. போனை போட்டு காசு ரெடியான்னு கேட்போம். என்னது நாட் ரீச்சபிளா? என்னது என்னது பேலன்ஸ் இல்லையா? இவனை நம்பி ஏகப்பட்ட லட்சம் ரூபாய்க்கு பணம் போட்டிருக்கிறானே. இவன் லைன் டெட்ன்றான். ஐயோ என்னது லைன் போக மாட்டேங்குது. இப்ப நான் என்ன பண்றதுன்னு தெரியலையே. ஐயோ இந்தாங்க. என்ன சார் புலம்புறீங்க? அண்ணே என் செல்போனுக்கு ஒரு SMS வந்துச்சு. போச்சுடா. என் நம்பருக்கு பரிசு விழுந்திருக்கு. அதை வாங்கணும்னா கிட்டத்தட்ட 2 லட்ச ரூபா 3 தவணையாக கட்டணும்னு அதையும் கட்டினேன். அந்த பரிசு பணத்தை வாங்கலான்னு அவங்க கொடுத்த நம்பருக்கு நான் கான்டாக்ட் பண்ண முயற்சி பண்ணா அவங்க கொடுத்த எந்த நம்பருமே ஒர்க் பண்ணலீங்களேண்ணா. அவங்களை எப்படி கான்டாக்ட் பண்றதுன்னு புரியல. ஆட நீங்களும் மாட்டிட்டீங்களா? எப்படி எத்தனையோ பேர் ஏமாந்துட்டாங்களாப்பா. உனக்கு பரிசு பணமும் கிடைக்காது, நீ ஏமாந்து விட்ட பணமும் கிடைக்காது. என்ன சார் சொல்றீங்க? ஆமா. ஐயோ கடவுளே, 1 ரூபா 2 ரூபா இல்லைங்க, 2 லட்சம் ரூபாய்க்கு மேல கட்டி ஏமாந்துட்டேனே. இந்த பரிசு தொகையை நம்பி என் குடும்பத்துல வேற. ஐயோ ஆண்டவா, ஐயோ நான் மோசம் போயிட்டேன் சார். முன்ன பின்ன தெரியாத ஆளை நம்பி அவன் அக்கௌண்ட்லயே பணத்தை போட்டீங்களே, கொஞ்சமாவது யோசிக்க வேணாம்? என்ன சார் இது? சார் உங்களுக்கு மட்டும் இல்ல எல்லாருக்கும் வரும். உங்களை மாதிரி முட்டாள்தனமா மாற்றவன் எல்லாம் தொலைஞ்சான். என்ன சார் நீங்க சொல்றது உண்மையா? சொன்னா நம்ப மாட்டீங்க. அப்படின்னா இதெல்லாம் ஃப்ராடா? நம்பல. SMS வந்துச்சுன்னு சொன்னீங்கல்ல? ஆமாங்க. இத பாருங்க, நம்புறீங்களா? ஆமா சார். ஆமாங்க, இதே மாதிரி தான் எனக்கும் வந்துச்சு. அது மேட்ரு. இந்த மாதிரி போட்டோட்டிங்கோ எந்தெந்த நாட்டிலே இருந்துகிட்டு உங்களை மாதிரி ஆளுங்களை ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. ஏன் சார், நான் இங்கே இருக்கிறதே உங்களுக்கு இப்போதான் தெரியும். யூகேலேருந்து எனக்கு ஒருத்தன் SMS அனுப்பியிருக்கான். அது டுபாக்கூர் தானே? அதை நான் நம்பினேன்னா உங்களுக்கு எனக்கு என்ன வித்தியாசம்? பேராசை உழைச்சி சாப்பிடாம ஓசியில வந்தா ஒட்டிடுமா? ஐஜே சொல்லியிருக்காரு இந்த மாதிரி SMS வந்தா நம்பாதீங்கன்னு. இருந்தாலும் இப்படி வர SMSகளை நம்பி 27% மக்கள் ஏமாந்துருக்காங்களா. நானே நடந்து சம்பாரிச்சாதான் சார் எனக்கு சோறு. ஓசியில கிடைச்சதெல்லாம் உடம்புல ஒட்டாது. வேணா ஏன் கூட வாங்க, கலெக்ஷன் அருமையா இருக்கும். வரட்டா? ஐயோ இப்ப நான் என்ன பண்றது? என்ன பண்ணுவேன்? இருக்கிற பணத்தை எல்லாம் அவங்ககிட்ட எடுத்து கொடுத்துட்டேனே. இப்ப என் பொண்டாட்டிக்கு நான் என்ன பதில் சொல்றது? ஏற்கனவே தண்ட சோறுன்னு சொல்லுவாங்க எல்லாருமே. இவ்வளவு பெரிய முட்டாள் ஆயிட்டேனே. ஐயோ கடவுளே கடவுளே, ஐயோ ஐயோ. எப்பவுமே இனிமே எனக்கு சூப்பர் டைம். போ. ஏன் ஆண்டவா என்ன ஏன்பா இப்படி சோதிக்கிற? கொஞ்ச நாள்ல என் போட்டோ டிவிலையும் பேப்பர்லயும் வரும் இல்ல, அப்ப தெரியும்டா நான் யாருன்னு. ஐயோ என்னால முடியல. எவ்வளவு லாஸோ அதை ஒரே செக்ல நான் செட்டில் பண்றேன். மிஸ்டர் ராம் கொஞ்சம் நிறுத்துங்க. ஏங்க என்னங்க ஆச்சு? நானும் அப்பல இருந்து பாத்துட்டே இருக்கேன், நீங்க எதுவுமே பேசாம ஒரு மாதிரியா இருக்கீங்க. என்னாச்சு சொல்லுங்க.
ஏங்க சொல்லுங்க. என்னங்க இது? என்னாச்சு? இப்படி அழறீங்க, கண்ணெல்லாம் சவந்திருக்கு. என்னாச்சுன்னு சொல்லுங்க. எங்க என்னாச்சுன்னு சொல்லுங்க. போச்சுமா, எல்லாமே போச்சு, எல்லாமே போச்சு. ஐயோ, என்னங்க என்னாச்சுங்க? பணம் கிடைக்கலையா? கிடைக்கும்னு சொன்ன பணமும் கிடைக்கல. நம்ம டெபாசிட் பண்ண பணமும் போயிடுச்சுமா. என்னங்க இது? இப்படி ஒரு குட்டை தூக்கி போடுறீங்க? எஸ்எம்எஸ் பரிசு தொகையில 3 கோடி ரூபாய் விழுந்திருக்கு. அதை வாங்கணும்னா 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் கட்டணும்னு போன்ல சொன்னா. அதை நம்பி நானும் நம்ம வீட்டில் இருக்கிற பணத்தை எடுத்து அந்த அக்கவுண்ட்ல கட்டினேன். இன்னைக்கு சாயங்காலம் ஏர்போர்ட்டுக்கு வாங்க, அந்த பணத்தை கொடுத்துறேன்னு சொன்னாங்க. நானும் 4 மணில இருந்து நாயா காத்துக்கிட்டு இருந்தேன். அவங்க யாருமே வரலம்மா. நானும் போன் பண்ணி பார்த்தேன், ஆனா போன் சுவிட்ச் ஆஃப்னு வருதுமா. என்ன மாதிரி நிறைய பேர் ஏமாந்துருக்காங்கன்னு அப்புறம் தான் தெரிஞ்சது. அதுக்கப்புறம் நான் பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனேன். அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அந்த மாதிரி நிறைய பேர் பேராசப்பட்டு ஏமாந்துருக்காங்கிற விஷயம். அவங்கள ட்ரேஸ் அவுட் பண்றது ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டாங்க. உலகம் பூரா இப்படி ஒரு கும்பல் வேலை செய்துன்னு சொல்லிட்டாங்க. இப்படி சின்ன புள்ள மாதிரி நான் ஏமாந்துட்டேனேம்மா. இனிமே உயிரோட இருக்க கூடாதுங்கிறதுக்காக தற்கொலைக்கு கூட போனோம். என்னங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஏங்க என்னங்க நீங்க பணத்துக்காக உயிரை விட துணிஞ்சிட்டீங்களா? அப்புறம் எங்களோட கதையை பத்தி யோசிச்சு பாத்தீங்களா? உங்க பேச்ச கேட்டு நான் இப்ப வீட்டை விட்டு வெளியில வந்துட்டு, ஏங்க நீங்க அத கூட நினைச்சு பார்க்க வேண்டாமாங்க? உங்களை எல்லாம் நினைச்சதுக்கு அப்புறம் தான் நான் இப்ப முன்னால உக்காந்துருக்கேன். தெரியுமா, அந்த பணம் நிச்சயமா கிடைக்குங்கிற நம்பிக்கையில தான் உங்களை எல்லாம் நான் வெளியில கூட்டிட்டு வந்தேன். இப்ப என்கிட்ட எதுவுமே இல்லையே, நான் எப்படி உங்களை காப்பாத்துவேன்? அதை நினைச்சாதாம ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப இருக்கு நமக்கு இடம் இல்லை, செய்யறதுக்கு எந்த வேலையும் இல்லை, கையில காசும் இல்லை. உங்களை எல்லாம் நான் எப்படி காப்பாத்துவேன்? ஐயோ, அதை நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்குமா, கஷ்டமா இருக்கு. அழாதீங்க. இது பாருங்க, தாங்க முடியாத பிரச்சனைய ஆண்டவன் யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. நிச்சயமா உங்களுக்கு ஒரு வழி பிறக்கும், பயப்படாதீங்க. எனக்கு எந்த வழியும் இருக்கிற மாதிரி தெரியல. ஐயோ, நம்ம பண்ணினது தப்புன்னு எனக்கு தோணுதுமா. அதனால என்ன பண்ணணும் சொல்லுங்க. அதனால பேசாம உங்க வீட்டுக்கு போயிடலாமா? என்ன பேசுறீங்க நீங்க? சுய நினைவோட தான் பேசுறீங்களா? சத்தியமா நிஜமா சொல்றேன். எனக்கு எதை பத்தியும் கவலை இல்ல, அவமானத்தை பத்தி கூட கவலை இல்ல. எனக்கு நீயும் குழந்தை நல்லா இருக்கணும், அவ்வளவுதான். ஆனா எனக்கு என் புருஷன் மான ரோஷத்தோட தாங்க வாழணும், வாழ்ந்து காட்டணுங்க. நீங்க அதுதாங்க முக்கியம். குடும்பங்கிறது ஒரு கண்ணாடி கூடு மாதிரி, அதுல கல்லெறிஞ்சிட்டீங்க, அது உடைஞ்சு இப்ப சுக்குநூறா போயிருச்சு. அதை ஒட்ட வைக்க முடியாதுங்க. சரிம்மா, இங்கேயே எத்தனை நாள் தான் தங்கிட்டு இருக்கிறது? அதுவும் மரியாதை இல்லையே. இப்ப என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணு புரியலையேம்மா. இல்லாதவங்க அன்னன்னைக்கு வாழ்ந்துக்குவாங்கங்க, அடுத்த நாள அவங்க ஆண்டவன் கிட்ட விட்டுருவாங்க. நாளைய பொழுத அவன் பார்த்துப்பான், நீங்க விடுங்க. நீங்க சாப்பிட்டீங்களா?
இந்த பிரச்சனையில நீங்க எங்க சாப்பிட்டுக்க போறீங்க? இருங்க, நான் உங்களுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வரேன். நான் ஏதாவது உங்களுக்கு கஷ்டம் கொடுத்துட்டேனா? ஐயோ, முதல்ல நீங்க சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. அழாதீங்க. ஆண்டவர் இருக்கா எல்லாத்துக்கும். சாப்பிடுங்க. ராஜேஷ், காப்பி எடுத்துக்கப்பா. வேணாம் பாட்டி. பரவாயில்ல, எடுத்துக்கப்பா. எடுத்துக்கோங்க ராஜேஷ். சரி. நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க ராஜேஷ். உங்க அப்பா ரொம்ப மோசமான ஆள் தானே? ஒருவேளை உங்க அப்பா பத்தி நான் சொன்னது தப்புன்னா ஐம் வெரி சாரி ராஜேஷ். ஐயோ, நீங்க எதுக்குங்க சார் கேக்குறீங்க? அவரு அப்படிப்பட்டவர் தானே. தோளுக்கு மிஞ்சினா தோழன்னு சொல்லுவாங்க. அவரு என்ன தோழனா கூட நினைக்க வேணாம். அப்படி நினைச்சிருந்தா என்னை கூப்பிட்டு நீ காதலிக்கிற பொண்ணு யாரு என்னன்னு இது சரி வருமா வராதான்னு டிஸ்கஸ் பண்ணிருப்பாரு. அவரு என்ன மனுஷனா கூட மதிக்கலையே. அதான் என்னோட ஃபீலிங்ஸை மதிக்காம நான் காதலிச்ச பொண்ண அவங்க குடும்பத்தோட இந்த ஊரை விட்டு அனுப்பிச்சிட்டாரு. கவலைப்படாதீங்க ராஜேஷ். உங்க காதல் உண்மையானதுன்னா உங்க சுதா உங்களுக்கு நிச்சயமா கிடைப்பா. அவ ஃப்ரெண்ட் கிட்ட அவ எந்த ஊருக்கு போயிருக்கான்னு விசாரிச்சிங்களா? விசாரிச்சதுல அவ கோயம்புத்தூர்ல இருக்கிறதா கேள்விப்பட்டேன். கோயம்புத்தூர்ல எங்கன்னு அட்ரஸ் சொன்னாங்களா? நான் கேட்டதுக்கு அவளே தெரியாதுன்னு சொல்றா. அவ்வளோ பெரிய ஊர்ல எங்கன்னு போய் தேடுவீங்க? அவ்வளவு பெரிய ஊர்ல கண்டிப்பா நான் எப்படியும் தேடுவேன். அது மட்டும் இல்லாம அவளை பார்த்து ஏன் இப்படி சொல்லாம கொள்ளாம வந்தேன்னு நான் கண்டிப்பா கேட்பேன். சுதாவை பார்க்குற வரைக்கும் எனக்கு நிம்மதியே இல்லை கிருஷ்ணா. உங்க குடும்பத்துக்கு தான் காதல்னாலே பிடிக்காதே. உங்களை சுதாவோட கண்டிப்பா வாழ விட மாட்டாங்க ராஜேஷ். நாங்க எங்க இருக்கோன்னு தெரிஞ்சாதானே அவங்க எங்களுக்கு தொந்தரவு கொடுப்பாங்க. தலைமறைவா எவ்வளவு காலம் தான் வாழ முடியும்? சுதாவோட சந்தோஷமா ஒரு நாள் வாழ்ந்தா போதுங்க. அதுவே எனக்கு போதும். நீங்க எவ்வளவு தூரம் அந்த பொண்ணை நேசிக்கிறீங்கன்னு நீங்க சொல்ற வார்த்தையிலே எனக்கு புரியுது. உங்களை போய் உங்க அப்பா பிரிச்சுட்டாரு. என்ன மனுஷன் அவரு? உங்களை பார்த்தா பாவமா இருக்கு. உங்களுக்கு என்னால முடிஞ்ச உதவியை இப்பவே செய்யணும்னு தோணுது. சுதாவோட ஃப்ரெண்ட் நம்பர் இருக்கா? சிவகாமி நம்பர் இருக்கு. சொல்லுங்க. 98407 43456. ஓகே. ஹலோ, சிவகாமி தானே? நான் கிருஷ்ணா பேசுறேன். என்ன உங்களுக்கு தெரியாது, உங்களை எனக்கு நல்லாவே தெரியும். சுதாவோட அப்பாவுக்கு சேர வேண்டிய பிஎஃப் பணத்தை நாங்க செட்டில் பண்ணணும். லெட்டர் அனுப்பியிருந்தோம், ஆனா திரும்ப வந்துருச்சு.
அப்பதான் அவங்க வீடு காலி பண்ணிட்டாங்கன்னு தெரிஞ்சது. சுதாவோட ஆஃபீஸ் நம்பருக்கு ட்ரை பண்ணோம். அவங்கள பத்தின விவரம் உங்களுக்கு தெரியும்னு உங்க நம்பரை கொடுத்தாங்க. அவங்க அட்ரஸ் சொன்னீங்கன்னா அந்த பணத்தை செக்கா அவங்களுக்கு அனுப்பிடுவோம். என்னங்க யோசிக்கிறீங்க? நம்பிக்கை இல்லைன்னா இங்க ஆஃபீஸ்க்கு வந்து விலாசத்தை சொல்லுங்க. சரி சொல்லுங்க. நம்பர் 12 விநாயகா தெரு, ஆர்எஸ்புரம், கோயம்புத்தூர். அவங்களோட நம்பர் சொன்னீங்கன்னா 900 51 2 24361. 24361. ஓகேங்க. ஓகே. Yes. ரொம்ப நன்றிங்க. சரிங்க. Thank you. எஸ் யா. ரொம்ப ரொம்ப நன்றி கிருஷ்ணா. இந்த உதவியை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். Hey, come on. சரி, நான் உடனே கிளம்பணும். சுதாவை பார்க்கணும். ஒரு நிமிஷம் ராஜேஷ். நீங்க கோயம்புத்தூர் போறது உங்க குடும்பத்துக்கு தெரிய வேண்டாம். தெரிஞ்சா அங்க வந்து அவங்க குடும்பத்தை காலி பண்ணிடுவாங்க. சரி கிருஷ்ணா, தெரியும். அப்புறம் சுதா கிட்ட சாஃப்டா பேசுங்க. ம். அவங்கள சந்திச்சதும் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. ஓகே கிருஷ்ணா, நான் வர்றேன். தேங்க் யூ. ஓகே, பை. பாத்தீங்களா பாட்டி, சுதாவோட நம்பர் கிடைச்சிருச்சு. நான் போய் அவளை மீட் பண்ண போறேன். யே, ஐ அம் சோ ஹாப்பி. பை கிருஷ்ணா. Bye. பை பாட்டி. கிருஷ்ணா, எனக்கு ஒரு சந்தேகம், தீர்த்து வச்சிருவியா? சொல்லு பாட்டி. அவன் காதலிச்சவளோட சேர்ந்தா உனக்கு என்ன லாபம்? பாட்டி, சுதாவும் ராஜேஷும் ஒண்ணு சேர்ந்தா இது பத்தின விவரத்தை நான் உடனே ராமுவுக்கு தெரியப்படுத்துவேன். அவர் என்ன செய்வாரு? 2 பேரையும் பிரிச்சிருவாரு. அப்பனும் புள்ளையும் எதிரி ஆயிடுவாங்க. இது கூட உனக்கு தெரியலையே பாட்டி? ஏய், உனக்கு பெரிய முள்ளடி. இப்படியெல்லாம் யோசிக்கிற?